अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 23 2026 வியாழக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் திருநாள், விசாக நட்சத்திரம், துலாம் ராசி, நவமி தித்தி, மீன ராசி அல்லது மீன லக்னம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். கொஞ்சம் பொறுமை ஆனால் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக கடகத்துக்கு மகரத்திற்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் ஹெல்த்து மற்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து தான் இன்றைய நாள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லணும். மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். எதுலயும் சரி, தெரிஞ்சவங்களை பார்த்தாலும் சரி, பஸ்ல போகும்போது யாராவது கூட உட்கார்ந்தாலும் சரி, வியாபாரத்துல உங்க வரக்கூடிய கிளைண்டா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அக்கறையா கவனமா இருக்கிறது தான் பெட்டர். எதுலையுமே அவசரப்படுத்திக் கூடாது, அவசரப்படக்கூடாது. மெயினா அதுதான் பார்த்துக்கணும். மற்றபடி பெருசா ஒன்றும் பாதிக்காது. நீங்க ஒரு விஷயத்த எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பொறுமை தான் அதுல ரொம்ப முக்கியம். வேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான காக்கி நிறம். ரிஷப ராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள், முக்கியமான இடத்துல லா பாயிண்ட் பேசுற மாதிரி பேசி ஒரு விஷயத்த ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கோவம் மட்டும் படாம இருந்தா போதும், அவ்வளவுதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாபெரிவ வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அருமையா இருக்கு. ஒரு சில பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு மன உறுதி அதிகமா இருக்கும். எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற உறுதி மிக அதிகமா இருக்கும். பரோபகார புத்தி, 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற இது இருக்கும். குழந்தைகளுடைய ஹெல்த் கவனமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புல ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மெயினா இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடை வீதி, அதுல போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது முக்கியமான விஷயத்த வாங்க வேண்டியதா இருக்கும். அதை நல்லபடியா பண்ணி முடிப்பீங்க. சில பேருக்கு ஃபினான்ஸ்ல பேங்க்குல ஒரு வேலை இருக்கும், அதை நல்லபடியா முடிச்சுட்டு வருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமை பொறுமை பொறுமை, எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கும். எதுலையுமே கோவப்படாம நீங்க இருந்தாவே போதும், நல்லபடியா நடந்துடும். ஒரு விஷயத்த நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கரெக்டா முடியணும். அதை மட்டும் பிளான் பண்ணீங்கன்னா போறோம். தெளிவான சிந்தனை, நல்ல எண்ணம் எல்லாமே இருக்கும். ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரனுடைய அல்லது சகோதரியோட ஹெல்த்ல கவனமா இருக்கக்கூடிய
ஒரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுலையுமே வெறுப்பு இல்லாம இருந்தா போதும், ஈஸியா முடிச்சிடலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே வெறுப்பு இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் டக்கு 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 நடக்கும். ஸ்கில் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்கில் வந்துட்டு உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஆனா கோவத்தினால எல்லாம் அடிபட்டு போகுது. அதை மட்டும் பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். மெயினா இன்றைய நாள் வந்து லட்சுமி குபேரனுடைய அனுகிரகம் இருக்கு. அதனால இன்றைய நாள் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும். உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு தலைவலி, இந்த மாதிரி சில பேருக்கு மெயினா அந்த அஜீரண கோளாறு இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், பார்த்துக்கணும். மற்றபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது, பொறுமையா இருந்தா போ. வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானவர் ஆரம்பிச்சு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போகும், ஏதாவது ஒண்ணு தொலைப்பீங்க, இல்லைன்னா மறப்பீங்க. இந்த மாதிரி 3ல 3 ஏதோ ஒண்ணு மறைங்கிற மாதிரி இல்ல மறைக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். சில பேருக்கு செலவு, சில பேருக்கு முற்றுப்புள்ளி, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வைக்கிற மாதிரி வரும். இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லாதான் இருக்கு. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு ஆரம்பிச்சு. தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைச்சதோட பெரிய பணம் வரும். நினைச்சதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. எதுலையுமே உங்களால ஈஸியா சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு. நல்ல விஷயம் நிறைய பண்ணுவீங்க. அது பெரிய ஒரு சக்சஸ் இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்சஸ் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்படியே தாண்டவமாடும். பர்ஃபார்மர் அப்படின்னு பேர் எடுப்பீங்க. யாரெல்லாம் ஃபினான்ஸ் தொழில இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ, பிசினஸ் இருக்கீங்களோ, நல்லா இருக்கும். மெயினா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் எல்லா விஷயத்துக்கும் பெருசா திங்க் பண்ணுவோம். இது பண்ணிடணும், அது பண்ணிடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். எது முடியுமோ அதான் முடியுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதாவது இருக்கிறது 10 ரூபா, பிளான் பண்றது 1,00,000 ரூபா. அந்த மாதிரி கான்செப்ட் செட் ஆகாது. இந்த நாள் இதுதான் பார்த்துக்கணும். அதே மாதிரி வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். பிரயாணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயத்தையுமே தர்மத்தை மீறாம பார்த்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான கிரேனை. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் கண்ட்ரோல் வச்சுக்கணும். எதுலையுமே அவசரப்படக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணா போதும். பெரிய பாதிப்புகள் வராது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மன உறுதி உங்களுக்கு நிறைய இருக்கணும். எதுலையுமே கோவப்படாம இருந்தா போதும். அதுவும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அசௌகரியம் குடும்பத்தில் இருக்கும். அதாவது நீங்க ஒண்ணு சொல்வீங்க, அது ஒண்ணு நடக்கும். அப்படி அதை மட்டும் பார்த்துட்டா போதும். வேற ஒண்ணும் பெருசா பாதிக்காது. நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை
நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.